வெள்ளூரில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அது முக்கியமாக பார்த்தோன்னா நம்ம வெள்ளூர் க்ரீன் சர்க்கிளில் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது டிராஃபிக் கன்ஜெக்ஷன். அது நம்ம எஸ்பி சார் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் மதிவண்ணன் சார் வந்து பொறுப்பேற்றதுலேருந்து நமக்கு டிராஃபிக் சம்மந்தமாக வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு. டிராஃபிக்கில் வந்து பப்ளிக் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்கள எப்படியாச்சும் வந்து அவங்க ஆன் டைமுக்கு வந்து அவங்க டியூட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு சார். அதன் அடிப்படையில் நம்ம கோயம்புத்தூரில் டிஇஏ இருக்கார் மனுநீதி சார் மூலிமா வந்து நம்ம வெள்ளூர் கொண்டு வந்து அவர் வந்து நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு. டிராஃபிக் இதெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் நமக்கு வந்து ஃப்ரீ டிராஃபிக் ஃப்ளோ போகும் அப்படின்னு சொல்லி சார் வந்து ஐடியாஸ் நிறைய கொடுத்தாரு. அதில் முக்கியமான ஐடியாஸ் பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் சர்க்கிளில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இது முன்னாடி க்ரீன் சர்க்கிள் எப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு காட்பாட்லேருந்து நம்ம க்ரீன் சர்க்கிளை கிராஸ் பண்ணி போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆச்சு ஆகும். நம்ம வீக்கெண்டில் பார்த்தோன்னா நம்ம வேளன் வெள்ளி சனி ஞாயிறுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஆகிடும் நம்ம காட்பாட்லேருந்து க்ரீன் சர்க்கிளை கடந்து போகிறதுக்கு. அந்தளவுக்கு டிராஃபிக் நெருக்கடியான ஒரு நகரமாக இருந்தது வெள்ளூர். ஏன்னா வெள்ளூரில் அந்தளவுக்கு வந்து சாலை வசதி அந்தளவுக்கு அகலமான சாலையெல்லாம் இல்லை. நெருக்கமான சாலை தான் வந்து வெள்ளூரில் இருக்குது. அதேமாதிரி உயர்மட்ட பாலங்கள் அந்த அளவுக்கு இல்லை. அதான் இல்லாதனால எஸ்பி சார் வந்து என்ன பண்ணாருன்னா எப்படியாச்சும் நம்ம வந்து ஒரு டிராஃபிக்கில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும், பப்ளிக் வந்து ஃப்ரீயாக நல்லா நம்ம சிக்னலில் வந்து டைம் அதிக நேரம் வந்து வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாக போனதுக்காக நிறைய முயற்சி எடுத்தார். அது மூலியமாக தான் நம்ம மனுநீதி சார் வந்து வர வச்சு நிறைய பிளான் பண்ணாங்க. க்ரீன் சர்க்கிள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃப்ரீ ரைட்டு கொடுத்தோம். நம்ம க்ரீன் சர்க்கிளில் ஒரு ஃப்ரீ ரைட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியா பண்ணோம், ஃப்ரீ ரைட்டு கொடுத்தோம். அந்த ஃப்ரீ ரைட்டில் என்ன பண்ணால் பப்ளிக்காகவே அவங்களே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்கள வந்து ரோடை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி ஃப்ரீ ரைட்டு வந்து போன்றதுக்காக அவங்களா வந்து முடிவெடுத்து போகிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னல் க்ரீன் சர்க்கிளில் 2 சிக்னல் இருக்கும். அது வந்து ஒரு சிக்னல் வந்து இந்த ஃப்ரீ ரைட் கொடுத்தனால ஒரு சிக்னல் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அது வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பப்ளிக் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிது. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் என்ன பண்ணோன்னா இன்னொரு இடத்துல ஒரு ஓப்பனிங் கொடுத்தோம். நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆப்போசிட்டில் வந்து ஒரு யூட்டர்ன் மாரி ஓப்பன் கொடுத்தோம். யூட்டர்ன் ஓப்பன் கொடுத்து அதை வந்து சேஃப்டி மெஷரோடு பண்ணோம். அதாச்சும் நம்ம வந்து யூட்டர்னா வந்து உடனே பண்ண முடியாது. யூட்டர்ன் பண்ணுறப்போ வந்து ஒரு வண்டி வளையுதுன்னா அவங்களுக்கு பக்கத்தில் அந்த ரோட்லேருந்து வர வண்டி வந்து ப்ராப்ளம் ஆகும். யூட்டர்ன் வந்து சீக்கிரம் பண்ண முடியாது. அதுக்கு சேஃப்டி மெஷரோடு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி ரோட் சேஃப்டி ஆஃபீஸர் மனுநீதி சார் வந்து கொடுத்தாரு. அதில் என்னென்னா பேரிகார்டெலாம் போட்டு கரெக்டாக யூட்டர்ன் பண்ணுறதுக்கு அதுக்கான ரேடியஸு கரெக்டாக கொடுத்தாரு. அதனால் வந்து நம்ம அந்த பிளான் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. இன்றைக்கி டிராஃபிக்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூரில் வந்து அதிகபட்சம் ஒரு 30 செகண்ட் நின்னா வந்து பெரிய விஷயமா இருக்கும். அவ்வளோ இன்றைக்கி டிராஃபிக்கோட வெயிட்டிங் டைமையும் பார்த்தா ஒரு 30 செகண்ட் தான் நிற்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டிராஃபிக் சிக்னலும். அதுமாரி வந்து க்ரீன் சர்க்கிளில் சிக்னலை எடுத்துட்டோம். க்ரீன் சர்க்கிளில் ஒரு நேரத்தில் வந்து எப்படி இருந்தால் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி அது நிலைமையே இல்லை. அவங்க பாட்டுன்னு வந்து க்ரீன் சர்க்கிளில் வண்டி ஃப்ளோ மூவிங் இருந்துகிட்டே இருக்கும். யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நிறைய பேர் பொதுமக்கள் நிறைய பேர் வந்து வரவேற்பு தெரிவித்தாங்க. நல்ல ஒரு பிளான் சார், இது யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வரவேற்பு கொடுத்தாங்க. இது வந்து நம்ம எஸ்பி சாரும் ரோட் சேஃப்டி ஆஃபீஸர் மனுநீதி சாரோடைய முயற்சினால இந்த அளவுக்கு நம்ம மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நம்ம வெள்ளூரில் நிறைய இடத்துல பிளான் வந்து ரெடியாக இருக்குது. ஒரு 7 இடத்துல வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்ம சித்தூர் பஸ் ஸ்டாண்டு, மக்கான் நேஷ்னலு, நியூ ஃபிஷ் மார்க்கெட்டு, அப்புறம் ஆரி பவன், அதெல்லாம் வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கு பிளான்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வெள்ளூரில் நோ சிக்னல் நோ டிராஃபிக் அப்படின்ற கான்செப்டில் ஒரே ஒரு சிக்னல் கூட இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோ டிராஃபிக்கு இன்ஷூர் பண்ணதுக்கு நம்ம மாவட்ட காவல்துறை சார்பாகவும் ரோட் சேஃப்டி ஆஃபீஸர் சார்பாகவும் நான் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இனி வரும் காலங்களில் நிறைய மாற்றங்களில் வெள்ளூர் டிராஃபிக்கில் இருக்கும். அப்புறம் மனுநீதி சார் வந்து நிறைய பிளான்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அவரால் வந்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க நம்ம வெள்ளூர் மக்கள் எப்போவுமே அவங்களுடைய நினைவு எப்போவுமே இருக்கும், மனுநீதி சாரோட நினைவு. சாருக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கோம். வெள்ளூரில் இந்த க்ரீன் சர்க்கிள் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இதுவாக இருந்தது டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டில். அப்புறம் அவர் சாரை வர சொல்லி அங்கேயும் வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு அங்கே நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இப்போவுமே அந்த க்ரீன் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா சிக்னல் கிடையாது, எதுவும் கிடையாது, போலீஸ் இல்லை, யாருமே இல்லை. அந்த வெள்ளூர்லேயே வந்து ப்ரெஷர் பாயிண்ட்டாக அதுதான். இன்றைக்கி பார்த்தோம்னா அது வந்து அவ்வளோ ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. பப்ளிக் பார்க்கும்போது வெயிலில் நின்று பொறுமையாக வந்து போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது இல்லாமல் உண்மையிலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்னலில் நிற்கிறதுனால பப்ளிக் ப்ரெஷர் இல்லை, டைம் டிலே வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. அடுத்து பொல்யூஷன் கிடையாது.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ஸோ கோயம்புத்தூர்லேயும் சரி, இந்த க்ரீன் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த டிசைன் மாற்றினதுலேருந்து 0 ஆக்சிடென்ட்டு. எங்களுடைய எய்மே பார்த்தீங்கன்னா 0 ஆக்சிடென்ட்டை நோக்கி தான் நாங்கள் பிளான் பண்ணது. அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நாங்கள் பண்ணோம் நாங்கள். ஸோ அவருடைய இந்த பணி வந்து மேலும் மேலும் தொடரணும். ரோட் சேஃப்டின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை, ஒரு உயிரை வந்து பாதுகாக்கிறது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை நம்ம ரிட்டையர் ஆகிட்டு அதை அப்படியே விட்டுறாமல், இந்த மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு திறம்பட திட்டமிடுதல் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிலாம் நம்ம பார்க்க முடியாது. ஸோ தொடர்ந்து அவங்களுடைய பணி வந்து இந்த தமிழ்நாட்டுக்கும் மற்ற பகுதிகளுக்கும் வந்து பயன்பாடு உடையதாக இருக்கணும். 6 மந்த்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் அதிகமாக இருந்தது. 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ½ கூட நம்ம ஒரு சில சமயம் வந்து நம்ம ஒரு சிக்னல் நின்றுட்டு இருக்கோம். இப்போ வந்து என்ன அது காரணம் என்னன்னா, ரோடு வந்து குறுகலான ரோடு இருக்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, மனுநீதி சார்னு ஒருத்தர் வந்திருந்தார், டிராஃபிக் அது ரோட் சேஃப்டி ஆஃபீஸர். அவரு ப்ளஸ் நம்ம மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி அவங்க 2 பேரும் ஒரு பெரும் முயற்சி எடுத்து நல்ல ஒரு இப்போ திட்டம் சூப்பராக கொண்டு வந்துருக்காங்க. டிராஃபிக்லேயும் நிற்காத மாதிரி பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, எந்த ஃப்ரீ சிக்னல் அப்படின்ற மாதிரி. அதனால் வந்து ஃப்ரீயாக வண்டி மூவ் ஆகிட்டே இருக்குது. எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல திட்டம் இது. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். 6 மந்த்து ரொம்ப டிராஃபிக்காகவே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து லஞ்ச் டைம்லலாம் போகவே முடியாது. 6 மாதத்துக்கு முன்னெல்லாம் ஃபுல்லாக டிராஃபிக்காகவே இருக்கும். அதே பற்றி ஈவினிங் 6 o'clock எல்லாம் பார்த்தாக்கா ஃபுல்லாக டிராஃபிக் இருக்கும். இப்போ வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. நல்லாவே ஃப்ரீயாகவே போயிட்டு வரோம். நல்லாவே ஃப்ரீயாக இருக்குது. இப்போ பிளான் ஏதோ கொண்டு வந்துக்கிறாங்க. அந்த பிளான் படி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது. இதே நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்.